விழுப்புரத்தில் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு காலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வரும் சமூக சேவகரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தன்சிங். சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த 10 ஆண்டு காலமாக விழுப்புரம் நகரில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு போர்வைகள், வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். இதுகுறித்து தன்சிங் கூறுகையில், எனது ஒருநாள் வருமானமான 1000 ரூபாயில் தினமும் 300 முதல் 400 ரூபாய் வரை இந்த சேவைக்காகவே ஒதுக்கி விடுகிறேன் என்றும், இவ்வாறு ஏழை எளியவர்களுக்கு உதவும் போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை கிடையாது என்றும், உதவி பெறுபவர்களின் முகத்தில் தெரியும் அந்த சிரிப்புதான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் இவரது இந்த சேவையை கண்டு ஈர்க்கப்பட்ட பலர் தற்போது ஏழைகளுக்கு உதவ முன்வந்துள்ளனர். தன்னை போலவே இன்னும் ஏராளமானோர் இதுபோன்ற சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று அவர் தெரிவித்தார். தன்சிங்கின் இந்த அர்ப்பணிப்பு மிகுந்த செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். நான் விழுப்புரத்தில் சேர்ந்த என் பேர் தன்சிங். நான் ஒரு 10 வருஷமாக எனக்கு வர வருமானத்தில் டெய்லி 1000 ரூபாய் வருமானத்தில் 300 ரூபாய் 400 ரூபா டெய்லி ஏழைகளுக்குன்னே ஒதுக்கி வச்சுருவேன். ஒதுக்கி வச்சுட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏழைங்களுக்கு புடவையாவோ பெட்ஷீட்டாவோ இதை ஒரு 10 வருஷமாக நான் இந்தமாதிரி கொடுத்துட்டு வரேன். இதை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதை வாங்கிட்டு போகிறவங்க சிரிச்சிட்டு போகிறது எனக்கு நல்லா இருக்கிறோம். எங்கள் குடும்பமும் அதில் ரொம்ப சந்தோஷப்படும். இதை 10 வருஷமாக நான் அதை செஞ்சுன்னு வரேன். எல்லோரும் என்னை பார்த்துட்டு சில பேர் செய்யணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இது மட்டும் இந்த மாதிரி ரோட்டில் மன வளர்ச்சி கொண்டு வரவங்க, ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த பெட்ஷீட்டு, புடவை, ஜெர்ஸு சிலெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களும் அந்த மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என் பேர் எஸ். தன்சிங். சமூக சேவகராக இருக்கிறேன் நான், விழுப்புரம்.